அண்ணன் பழனிக்குமார் அவருடைய பொண்ணு ராம் யோகா அவர்கள் ராம் யோகா லக்கி பிரைஸ் எடுக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு நாங்கள் காலையிலேயே சொன்னோம் செகண்ட் அவுட்ஃபிட் வந்து இதான் நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி சாரி கட்டி மகி வந்து அங்கே போயிட்டு அவனை காட்டுறேன். நாங்கள் அங்கே கூத்தாண்ட போயிட்டு அந்த விளையாட்டு போட்டு ஒரே மாதிரி நானும் மகி சூப்பராக இருக்கும். இதுல இருந்து இவங்க வந்து தீபாவளி அன்னைக்கு போட்டது வந்து எந்த சில்வர் கலரா, அது காப்பர் கலர், இது கோல்டன் கலர். எனக்கு என்னமோ 2 பக்கம் ஒரே மாதிரி வித்தியாசமே இல்லாத மாதிரி. மகி வந்து அந்த வந்துக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனல்ல புதுசாக யாராச்சும் போறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன சாப்பாடுனா நண்டு, மீன், மட்டன், சிக்கன் எல்லாமே. ராமா சாப்பாடு எப்படி? எல்லாரும் தரமாக கிளம்பி விட்டோம். எல்லாரும் கிளம்பியாச்சு. ஏய் சிவா, எல்லாரும் இன்னைக்கு வந்து கிரீன் கலர் பியூட்டிஸ், ஒரு பியூட்டியா நிக்கிறாங்க. நல்லா இருக்கும். இந்த வீடியோ எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு பாருங்க.
நான் அழகா ஒரு போட்டோ எடுத்துட்டேன். சிரிக்கிறது பக்கத்துல போய் நில்றாராமா நீயும் அப்பன் மகன் ஒரே மாதிரி. போடா கையை விடுத்தியா இவங்க வந்து யாருன்னா எங்க ஊர் கிழவி. வரக்கூடாது. எல்லாரும் எங்கடி போறீங்க? நீங்க நாங்க மிஸ்டர் காசி அழகி போட்டிக்கு போறோம். கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஹாய் ஹாய் ஹாய். எல்லாரும் இன்னைக்கு போய் ஒரு புடி பிடிக்க போறோம். யார் பிடிக்காதியா? அடுத்த போட்டியாக சிறுவர் சைக்கிள் போட்டு 5ஆம் வகுப்பு வரை சைக்கிள் எடுத்தாங்க போனோம். நான் சொல்றேன், பசங்க போறாங்க, பொம்பளை போய் ஓடி இருக்கு, மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கோம். ரெண்டு மூணாவது இந்த பையன் பேரை கேட்டுக்க. மூணாவது ஓகே முடிச்சுக்க. அடுத்த அதே மாதிரி துண்டு அசைங்க, துண்டு அசைங்க. எங்க பாப்பா போயிட்டு வந்துட்டியா பாப்பா? பாதியில வந்துட்டியாப்பா? என்ன லட்சணியாக பண்ணிருக்க? பாதி மறந்துட்டு ரொம்ப ஒன்னா சிலம்பு ஒன்னாது யாரு யாரு? சரி, லட்சணியா 2, இந்த பாப்பா 3. சரி சரி சரி, போட்டு 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 அந்த நோட்ல இதுக்கு 4 பைசா போயிருங்க போறீங்க. தண்ணி கொடு, தண்ணி கொடு. இந்தாடா எங்கடா யாரையும் காணா. பேப்பர் அந்த ஸ்கூல்ல கொடுத்துருவோம், அங்கே வச்சுக்கிட்டோம்.
ரெண்டு பேருமே சரியான கரவாங்க. அக்காவும் சரி நீனு சரி. ஆனா அக்கா நீ நின்று அப்புறம் 2ஆவது ரவுண்டு போனேன். இது போயிருச்சு.
தம்பி அவனே எங்காலுக்குள்ளே அவனே ஆடிக்கிறானே பரவாயில்ல. ஏழாம் நம்பரு சரியா வாங்கப்பா. ஐயோ இந்த நிறுவனத்தை நம்பி மாட்டேப்பா. வாங்க கபடி மேட்ச் நல்லா இருக்கு. தலையில மண்ணில்ல அதனால போட்டு அடிக்க கூடாது. காலவே வெளிநாடு போகணும் பார்த்து பொறுமையா வாடுங்க. மாடை பிடிச்சா தங்க காசுப்பா. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு, கூத்தாண்டனில் கபடி ஜல்லிக்கட்டு. காவல்துறை மாடுப்பா. அவர் குமாரோட்டு மாடு காலி இறங்கிட்டாப்லையா காளிப்பா மாடு பொடி மாடு சொல்லிட்டு வாங்க. அம்பேர் சொன்னதுக்கு அப்புறம் ரைடு வாங்கப்பா. உடனே உள்ள வராதீங்க. ஏய் எத்தனை பேர் வரீங்க? இத்தனை பேர் இருக்காங்க. அண்ணா முடியுதுண்ணே, கத்தாதா, பொறுமையா கேளு. மாரிக்கண்ணன் இந்தியன் ரயில்வே புலிமாடா மாடை பிடிக்கிறாருக்கு ஒரு பைக்குப்பா. விடையா பிடிச்சு பாரு தம்பி. எப்பயுமே அப்படிதான் முடியா. நீ பேசாம விளையாடுங்க ஆமா விளையாடுங்க. அந்த பிரைஸ் 3 பேர் விட்டு போச்சு. அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஓடி வந்தீங்கன்னா 3 பேர் பசங்க. அது யாருன்னு வந்து கமிட்டியில பேரை கொடுத்துருக்கோம். அருமையா அப்படியா தம்பி பேர் என்ன? ஆடுகளத்தை அலங்கரிப்பது ரஞ்சித் அவர்கள் காலையா? ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூப்பர் ரைடா. புல்லட் மாதிரி வருதா? அவன் பயந்துகிட்டே போறான். ஐயோ என்னை அனுப்பிட்டீங்களேன்னு போறானே. தொட்டு வந்துருவேன் பாருங்க. ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட வேட்பாளர் முருகேசன் அவர்களுடைய ஆலை எலுமிச்சம்பழம் போட்டி, UKG வரையிலான குழந்தைகளுக்கான போட்டி. எலுமிச்சம் பழம் குழந்தைகளுக்கான போட்டி. அந்த போட்டிக்கு பரிசு வழங்குவர் பிரபு நித்யானந்தம். பொதுமக்களுக்கும் கிராமத்து சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொற்கள் தான் ஞாபகம் வருகிறது. அவர் சொன்ன வார்த்தை 100 இளைஞர்களை தாரும் இந்தியாவை ஒரு வல்லரசாக ஆக்கி காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதே போல நம் இளைஞர்கள் அவர்கள் செய்யும் ஒரு காரியமும் இந்த கூத்தாண்டன் வண்டநீர் கிராமத்தை தன்னிலையில் குறைபற்ற கிராமமாக மாற்றும் என்ற மிகுந்த ஒரு நம்பிக்கை
கிராம பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி 2 நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருக்காங்க. பயந்து இதுவரை வசூல் பண்ணலையே என்ன ஒண்ணு பயந்து சொன்னாங்க. செந்தில் அண்ணன் சொன்னேன், கண்டிப்பா நீ கவலைப்படாதுன்னு இருக்காங்க. அவருடைய கிராமத்தின் சார்பாக இளைஞர்களை மனமாற பாராட்டுகிறேன். அது மட்டுமல்லாமல் கூத்தாண்டன் இளைஞர்களுக்கு வரும் சந்ததிகளுக்காக கூத்தாண்டன் கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட இடமான ஒரு அழகான ஒரு கிரவுண்டை இந்த இளைஞர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த வேலையின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிதிக் அண்ணா பாசு விஜயகுமார் மாமா பையன் எங்க இருந்தா வாப்பா, சரி கொடுங்க தம்பி. நிதிக் வந்துட்டீங்களா? அடுத்த செகண்ட் பிரைஸ் மதன பாலாஜி எல்லாம் மேடைக்கு வந்துரு. பிரைஸ் கொடுங்க, நீ பிரைஸ் கொடுங்க பாப்பா, மாமா தான் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இது அது இல்லைன்னு நினைக்கிறேன், இதானா? சரி சரி. நிதிக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தது குமார் மாமா, அவங்க அப்பா லட்சுமணன் நினைவாக. ஐயா தெய்வத்திரு வீரமுத்து அருண்குட்டியார் காவல்துறை அவர் நினைவாக போன வருஷம் முதல்ல வந்தார்ப்பா அண்ணன். 3ஆம் பரிசு எல்லாத்திலையும் நடுவர் மாமா தான், எல்லாத்திலையும் முதல்ல மாமா. புதுசா மாப்பிள்ளை செந்தில் அறிமுகம் வச்சிருக்காரு. இந்த 2 பரிசுகளையும் வழங்குபவர் கேள்விப்படியா அவர்கள் தனித்தனியா வர்றீங்க. அப்புறம் ஆனந்துக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, யாரோ ஒருத்தர் மாத்தி சொல்லினாலும் தெரியாதுல்ல, பக்கத்தில் உங்க கண்டுபிடிச்சு போவாங்கல்ல. ராஜேஷ் சரண்யா வாங்க. 3ஆம் பரிசு ராம் யோகா அண்ணன் பழனிக்குமார் அவருடைய பொண்ணு ராம் யோகா அவர்கள் 3ஆம் பரிசு. 3ஆம் பரிசு ராம் யோகா. லக்கி பிரைஸ் எடுக்கப்படலாம். சத்தரை காளிங்கராயன் சுந்தரி அம்மன் நினைவாக பரிசை வழங்குகிறார்கள். வெற்றி பெற்ற அணி முருகேசன் அணி. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம கூத்தாண்டன் சிவகங்கை கூத்தாண்டில் ஃபங்க்ஷன் எல்லாமே இது சூப்பராக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லா ஃபேமிலியுமே அவ்வளோ ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அந்த மியூசிக்கல் சேர்ல நான் வந்து கிட்டத்தட்ட அந்த ஊர்ல வந்து 26 வருஷம், ஒரு வயசுல கூட விடுங்க, ஒரு 5 வருஷத்தை கழிச்சிருவோம். ஒரு 19 வருஷமா அந்த ஊர்ல நான் இருந்தேன். 25 வருஷமா இருக்கேன். 16-19 வருஷமா அந்த ஊர்ல அந்த போட்டிங்கள் எல்லாம் நடந்துருக்கேன். ரன்னிங்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். வருஷம் நான் தான் வாங்குவேன். அந்த 100 மீட்டர், அது என்னமா பக்கத்துல ஓட்ட 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். வருஷம் ஒரு 10 கிஃப்டாவது நான் 10 பிரைஸாவது நான் வாங்கியிருப்பேன். கிட்டத்தட்ட அதுக்கு மேலதான் வாங்கியிருப்பேன். வருஷம் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் ரன்னிங்ல. ஆனா இந்த மியூசிக்கல் சேர்ல நான் வாங்கினதே இல்ல, தோத்து போயிருவேன். முதல் முறையா என் பேபி மா நாங்க போயிட்டு ஜோடியா சேர்ந்து மியூசிக்கல் சேர்ல வந்து 3ஆவது பிரைஸ் எடுத்தோம். ஆமா, நான் உடனே நான் கத்துறனால தோத்து விடன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, அது ஒரு லக்கு தான். அது கிடைச்சதே 3ஆவது பிரைஸ் கிடைச்சதே சத்தியமா நான் 4வது பிரைஸ் இருக்கும்போது நம்ம தோத்து வச்சுட்டேன். எல்லாத்துக்குமே வச்சிருந்தாங்க. மாமா வந்து பிரைஸ் எடுத்தா, சிண்டு ஒரு பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிண்டு, மாமா வந்து செகண்ட் பிரைஸ், நாங்க தேர்ட். 3 பிரைஸ்ல 3மே வந்துருக்காங்க. அப்புறம் வந்து நிகழன் வந்து இது சொம்பு வாங்கியிருக்காங்க. அது வந்து ஓகே. நமக்கு டேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து பிரைஸ் வாங்க சத்தியமா எதிர்பார்த்து இங்க இன்னைக்கு போல. அதுவும் இந்த இதுக்கு நாங்க போக வேணாம் உட்கார்ந்து அப்புறம் விட்டாங்க எல்லாரும். எங்க போங்க, நீங்க 2 பேர் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க உடனே போய் ஜாயின் பண்ணோம். எங்க அத்தாச்சி எல்லாருமே போங்க, இருந்து தோத்தா சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி போய் சேருவோம் வாடா சொல்லி கூட்டிட்டு போனேன். தேர்ட் பிரைஸ் வாங்க ரொம்ப பெருமையா. வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் வித்தியாசமான பொங்கல் விளையாட்டுலாம் விளையாண்டுருப்பீங்க. கண்டிப்பா பிரைஸ் வின் பண்ணுவீங்க. அது ஒரு ஜாலியா இருக்குல்ல அந்த பொங்கல் விளையாட்டு. எவ்வளவு பெரிய பிரைஸ் வாங்குறது, பொங்கல்ல சின்ன குடுக்குற பிரைஸ் அது வந்து ஒரு ஜாலியா இருக்கு. ஏன்னா பொங்கல் விளையாட்டு போட்டி நல்லா அது ஒரு இதா போயிருக்கு. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான குட்டி வீடியோ வேற லெவல்ல வரப்போகுது. வருது நைட். நீங்க பாருங்க, அது தனியா நாங்க vlog போறோம். பாய் அம்மா குட்டீஸ்.